ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோட்டீன் அதிகம் நிறைந்த தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் புரோட்டீன் நிறைந்த தோசை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது போல் தோசை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரோட்டீன் தோசை செய்கிறதுக்காக இப்போ நான் அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை மூக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக தூசிலாம் எதுவும் இருக்காது. அதனால் ஒரு 2 தடவை அலசி எடுத்தால் போதும். அலசிட்டு இதை ஊற வைக்கிறதுக்காக இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 மணி நேரமாவது குறைஞ்சது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த கருப்பு முகடலைன்னா நல்லா ஊறும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 5 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிடலாம். ஏன்னா இதில் புளிப்பு ஏறிடும். அதனால் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அதிகமாக ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சு அரைக்கிறதுனால இதை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இட்லி தோசை மாவுக்கெலாம் அரைப்போம்ல அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பில் நல்லா உடஞ்சி அரைஞ்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இது ரொம்ப கொரகொரப்பாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் மழமழப்பான பொருள் தான். அதனால் இது நல்லா மழன்னு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது போல் எல்லா பருப்பையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியானதில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நம்ம கரண்டிலேயோ இல்லை கையை வச்சோ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சு வெளியவே அப்படி புளிக்க வைக்கலாம். நம்ம மாவு அரைச்ச உடனே கூட இந்த தோசையை சுடலாம். ஆனால் வந்து 2-3 மணி நேரத்துக்கு நல்லா வெளியே வச்சு புளிக்க வச்சோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே வெளியவே இருக்கட்டும். சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம இந்த மாவு அரைச்சோன்னா 8 மணிக்கு தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரொம்ப வெயில் அனல் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இது அப்படியே ஈஸியாக புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குல்ல, இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு தோசை ஊற்றுற அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாதாரணமாக எல்லா தோசையும் நம்ம செய்கிற மாதிரி தான் இதே நம்ம தோசைக்கல்லில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசை வந்து திக்காவோ மெலிசாவோ எப்படி செய்ய விருப்பமோ அது போல் நீங்கள் தோசை ஊற்றிக்குங்க. மெலிசா நல்லா மொறுமொறணும் செய்ய இந்த தோசை ஈஸியாக வரும் நமக்கு. இந்த தோசை மாவில் நம்ம அரிசி மாவு சேர்க்காததுனால இது நமக்கு நல்லா பொறுமையாக சவந்தாதான் நல்லா எடுக்க ஈஸியாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, இல்லைனா நமக்கு ஓட்டும். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா சவக்க விட்டுடலாம். இப்போ நல்லா இது 2 பக்கம் சவந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற எல்லா சட்னியுமே இந்த தோசைக்கு நமக்கு மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.